வணக்கம் நேர்களே, இது என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸலன்ஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் ஆனந்த் ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி சார்பா அவர்கள் நம்ம வரவேற்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இந்த டிஇடி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற அந்த தகுதி தேர்வு வந்து இப்போ ஆசிரியர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப அது வந்து இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம், அதாவது 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் 17th and 18th வந்து அந்த எக்ஸாம் இப்போ நடக்குது. பேப்பர் 1 எக்ஸாம் வந்து 17th அன்னைக்கு, பேப்பர் 2 எக்ஸாம் 18th அன்னைக்கு நடக்க இருக்குது. பேப்பர் 1 வந்து அதோட சிலபஸ் பத்தி சொல்லுங்க சார். பேப்பர் 1க்கு என்ன சிலபஸ் இருக்கும், அது யாரெல்லாம் வந்து அந்த பேப்பர் 1 எக்ஸாம்ஸ் எழுதணும்? பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்ட்டு காமனா வந்து டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேவையான ஒண்ணு, அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ், தமிழ் அப்படின்றது லாங்குவேஜ் இருந்தா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், உருது. சோ அவங்களுக்கு ஏத்த லாங்குவேஜ் அவங்க இது பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேப்பர் ஒன்னு இருக்கு. தென் மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான சிலபஸ். இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி சொன்னீங்க இல்லையா, அதுல என்ன சார்ட் ஆஃப் क्वेश्चंस வரும் சார்? இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைக்கலாஜிக்கல் ஓரியன்டா ஒரு டீச்சர் எப்படி வந்து அந்த ட்ரீட் பண்றது ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு எமோஷனலி அன்பேலன்ஸ்டா இருந்தாலும் அதை பேலன்ஸ்டா இருந்து எப்படி பாத்துக்கிறது, எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸோட ரிசோர்சஸ் எப்படி அவங்கள வந்து எப்படி டெவலப் பண்றது, இதுக்கெல்லாம் தேவையான क्वेश्चंस எல்லாம் அந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அந்த சப்ஜெக்ட்ல இருக்கும். இப்ப இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த டிஇடி பேப்பர்ல ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. ஏன்னா ஒரு ஆசிரியரா இருக்கிறதுக்கான தகுதி தான் வந்து கண்டிப்பா அந்த இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல வந்து என்ன மாதிரி क्वेश्चंस இருக்கும் சார்? என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரலா, அதாவது வந்து என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், நடக்கிறதா இருக்கலாம், இல்ல வாட்டர் பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கலாம், இப்ப குளோபல் வார்மிங் இருக்கு அது இருக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ், இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் இருக்கும் இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல. பேப்பர் 1 பத்தி சொன்னீங்க நீங்க. பேப்பர் 2 ஓட சிலபஸ் எப்படி இருக்கும் சார்? பேப்பர் 2வும் வந்து சிமிலரா வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் மாதிரியே தான் செகண்ட் பேப்பர்லயும் இருக்கு. எப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படின்றது ஒரு பேப்பர், அது கம்பல்சரி இவங்களுக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ், தமிழ், உருது, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இதுல ஏதாவது ஒன்னு ஆப்ட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி பேப்பர் இங்கிலீஷும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா சோசியல் சயின்ஸ், கண்டிப்பா வந்து யாராவது ஒரு கேண்டிடேட் வந்து அதை சூஸ் பண்ணணும். மேத்ஸ் இல்லனா சயின்ஸ் இல்லனா சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப மேத்ஸ் இல்ல மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லனாக்க சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ இந்த ஆப்ஷன் எப்ப கொடுப்பாங்க சார்? மேத்ஸ் இல்ல சயின்ஸ், ஐ மீன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லனா சோஷியல் சயின்ஸ்ங்கிற ஆப்ஷன். ஒருவேளை கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து யூஜி வந்து மேத்ஸ்ல பண்ணிருக்கலாம், அப்படி இல்ல சயின்ஸ்ல பண்ணிருக்கலாம். இப்ப மேத்ஸ்ல அவங்க என்ன மேஜர் யூஜில பண்ணிருக்காங்களோ, மேத்ஸ் இருந்ததுன்னா மேத்ஸ் எக்ஸாம் எழுதணும், சயின்ஸ் இருந்ததுன்னா சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும் இல்லையா? ஆமா. சரி, அப்ப அந்த சோஷியல் சயின்ஸ்ங்கிற கேட்டகரி எப்போ வரும் சார்? சோஷியல் சயின்ஸும் அவங்க வந்து பிஏ ஹிஸ்டரி அந்த மாதிரி எடுத்து படிச்சிருப்பாங்க டிகிரியில. சோ அவங்க வந்து சோஷியல் சயின்ஸ் எடுப்பாங்க. இதுல வந்து ரொம்ப எக்ஸெப்ஷனல் ஒரு இது ஒண்ணு இருக்கு, நிறைய டவுட்ஸ் அதுல இருந்து கேக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், பிஏ தமிழ் படிச்சிருக்கோம், நாங்க எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குதான் வந்து நோட்டிபிகேஷன்லயே வந்து அவங்க எல்லாம் கிளியரா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தர் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா சோஷியல் சயின்ஸ் கம்பல்சரியா வந்து சூஸ் பண்ணி எழுதணும். சோ இப்ப பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி எழுந்தவங்க எல்லாமே வந்து சோஷியல் சயின்ஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஆமா, சோஷியல் சயின்ஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். சரி, இது எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும்? ஆகஸ்ட் 17th and 18th சொன்னீங்க இல்லையா? இதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் அவங்க வந்து தயார் பண்ணிக்கணும் சார்? அவங்கள இதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடியது டிஇடியோட ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா, அதாவது வந்து மீடியம், அதாவது வந்து பிரிண்ட் மீடியமா இருக்கட்டும், விஷுவல் மீடியமா இருக்கட்டும், இந்த கோச்சிங் பத்தியும் இதோட क्वेश्चंस பத்தியும் தான் நிறைய இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இதோட ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா 6th to 12th இருக்க எல்லா சிலபஸும் வந்து கம்பல்சரி அவங்களுக்கு தெரியணும். சோ இங்கிலீஷ்ல இருந்து எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும், கம்ப்ளீட்டா வந்து தெரியணும்.
இதுல வந்து இப்ப நோட்டிபிகேஷன்ல வந்து இருக்கு 6th to 8th அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6th to 12th வரைக்கும் படிக்கணும் அப்படின்றது அது வந்து கம்பல்சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்லயும் இருக்கிறத அப்படியே வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு போகாம உள்ள இருக்கிறத கான்செப்சுவலா வந்து படிக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்ல ஒரு போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் இல்ல பிஎடோட கொஸ்டின் பேப்பர் ஏதோ ஒன்னு எடுத்து வச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பரமேஸ்வரிங்க. சொல்லுங்க, உங்க கேள்வி சொல்லுங்க. நான் வந்து இப்ப 12th வந்து பியூர் சயின்ஸ் படிச்சேன். இப்போ நான் அதுல ஹோம் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சேன். இப்ப காலேஜ்லயும் நான் வந்து டபுள் மேஜர் பயாலஜி. ஹலோ ஹலோ சொல்லுங்க, காலேஜ்ல என்ன படிச்சிருக்கீங்க? இப்ப நான் பயாலஜி படிச்சேன், டபுள் மேஜர் படிச்சேன். இப்ப எனக்கு வந்து 10thலயும் நான் 12th மேத்ஸ் படிக்கல. இப்ப எனக்கு பேப்பர் 2 மேத்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு. இப்ப நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்க? எனக்கு வந்து நான் 10th மேத்ஸ் முடிச்சிட்டேன். நான் மேத்ஸ் படிக்கல. இப்ப வந்து 12th நான் சயின்ஸ், இப்ப காலேஜ்லயும் நான் பியூர் சயின்ஸா படிச்சதுனால எனக்கு இந்த பேப்பர் 2ல இருக்க மேத்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கு. உங்க கேள்விக்கு சார் பதில் சொல்லுவாரு. அவங்க வந்து மேத்ஸே இல்லங்கறதுனால எப்படி பேப்பர் 2 அட்டென்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ வந்து நீங்க வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th 12th அதோட வந்து உங்களோட மேத்ஸ் இது வந்து முடிஞ்சு போச்சு நீங்க படிச்சது. 12th இல்ல சார், நான் பியூர் சயின்ஸ் தான் படிச்சேன். பியூர் சயின்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 12thலயும் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றாங்க. காலேஜ்லயும் வந்து நீங்க பியூர் சயின்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. இருந்தாலும் இப்ப நீங்க வந்து டிகிரி முடிச்சதுனால நீங்க பேப்பர் 2க்கு எலிஜிபிள். நீங்க இப்ப அப்படி இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்பல்சரியா இந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றத நீங்க எழுதிதான் ஆகணும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து டஃபா ஃபீல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, சரிங்களா? மார்க்கெட்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, நிறைய வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. சோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்க அந்த மாதிரி மெட்டீரியல்ஸோ இல்ல கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து ப்ரீவியஸா நீங்க 10th வரைக்கும் படிச்சதை கூட நீங்க ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வீட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 6th to 12th இருக்க புக்ஸ் எடுத்துட்டு, சரிங்களா, அதுல இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ போட்டு பார்த்தாலே வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்வி. எந்த இப்ப பேப்பர் 1லயும் பேப்பர் 2லயும் எது சார் வந்து எல்லாத்துமே ஒரு 30 மார்க்ஸ் தான் இருக்கும் இல்லையா? எல்லா ஒவ்வொரு கேட்டகரியிலயுமே இப்ப பேப்பர் 1ல எல்லாமே 30 மார்க்ஸ். நான் சொன்ன சிலபஸ் எல்லாமே 30 மார்க்ஸ். அதே மாதிரி 150 மார்க்ஸ்க்கு அவங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். 150. சோ இப்ப எதுல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார்? எது வந்து எந்த சார்ட் ஆஃப் பேப்பர்ல வந்து क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா இதுல क्वेश्चंस டஃபா இருக்கிறது அப்படினு பேப்பர் 1 அப்படினு பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, அந்த சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது வந்து சைல்ட் டெவலப்மெண்ட், பெடாகோகி, இந்த சப்ஜெக்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெட் எழுதினவங்க ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணது இந்த சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, பட் வந்து இந்த சைக்காலஜின்ற சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா அவங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால அதுல இருந்து ரொம்ப டெப்தான क्वेश्चन, ஒரு எந்த மாதிரி क्वेश्चन இருக்கும்? ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் சார் அது? இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் எண்டட் क्वेश्चंसா இருக்கும், க்ளோஸ்ட் எண்டடா இல்லாம ஓபன் எண்டட் क्वेश्चंसா இருக்கும். ஓபன் எண்டட் क्वेश्चन அப்படின்னா ஒரு பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், தொடர்ந்து படிக்கவே மாட்டேங்கிறான், அந்த பையனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சாய்ஸ் இருக்கும். இந்த 5 சாய்ஸ்ல வந்து எல்லாமே வந்து சிமிலரா இருக்க மாதிரி எல்லாமே க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும். சோ நமக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும், எதை ரொம்ப செலக்ட் கன்ஃபியூஸ்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அது ரொம்ப டஃபா ஃபீல் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த வருஷத்தோட கட் ஆஃப் பத்தி சொல்லுங்க. இந்த வருஷத்துல வந்து இப்போ நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்க மாதிரி கட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி 60% வந்து கம்பல்சரி. 60% மார்க் எடுத்தவங்க அண்ட் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து 60% ஆஃப் எதுல சொல்றீங்க நீங்க? 60 ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல ஃபுல்லா TET ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 60% வாங்கணும் கம்பல்சரியா. இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க்கா வச்சிருக்காங்க.
60 and 60 above will be eligible. அவங்க அதுக்கு தகுதி. இதுக்கப்புறம் போஸ்டிங் எப்படி இருக்கும் சார்? போஸ்டிங் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்ச பிறகு இவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு வர சொல்லுவாங்க. சோ அப்போ வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் நீங்க வந்து ஸ்கூலிங்ல இருந்து நீங்க காலேஜ் படிச்சது இருந்து எல்லா சர்டிபிகேட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எல்லாமே ஓகே ஜென்யூன், எல்லாமே இவங்க ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கிறது எல்லாம் ஓகே ஜென்யூன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் வந்து அவங்க வந்து அந்த ஆர்டர், அதாவது அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் இஷ்யூ பண்றது எல்லாமே. இது இந்த சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, இப்ப இந்த எக்ஸாம் முடிச்சிட்டு வர சர்டிபிகேட் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு வேலிடிட்டி ஏதாவது இருக்கா, இல்ல லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கா, இல்ல எப்படி சார் அது? இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோடைய அந்த சர்டிபிகேட் அவங்க கொடுக்கற அந்த ஸ்கோர் கார்டோ இல்ல சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு வந்து வேலிட். சோ 7 வருஷம் முடிஞ்சிடுது அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்து அகைன் அதாவது வந்து இப்ப அந்த 7 வருஷத்துக்குள்ள வந்து அவங்க இப்ப கவர்மெண்ட்ல இருந்து கால் ஃபார் வருது, திருப்பி வேகன்சி கால் ஃபார் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி உள்ள போறாங்க அப்படின்னா தென் இட் இஸ் நாட் a problem. சோ போஸ்டிங் கடைசி உள்ள போனாக்கா எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றீங்க. போஸ்டிங் கடைசி உள்ள போகலன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் தான் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் அகைன் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சோ நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் லைன்ல இருக்கார். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கேன்னு கால் பண்றீங்க? நாங்க வரலட்சுமி பேசுறோம், திருப்பத்தூர்ல இருந்து, வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பக்கம் வந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி சொல்லுங்க. முதல் பேப்பர் எழுதுறோம் மேடம். சரி. அதுல வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் சிலபஸ் சொல்றாங்க. ஓகே. அதுல மட்டும்தான் வருமா கேள்வி எல்லா லெசன்லயும்? நீங்க சார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. மேடம் வணக்கம் மேடம். குட் மார்னிங் சார். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்க அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ நோட்டிபிகேஷன்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அதுக்கப்புறம் வெளியே இருந்து வர இன்ஃபர்மேஷன் எப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்க, 8ஆம் வகுப்பு வரையா? பேப்பர் 1ன்றதுனால 8ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கிறது நீங்க சொல்றீங்க. ஆனா கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அதுல இருந்து மட்டும் வராது உங்களுக்கு. சரிங்களா? நீங்க வந்து ஃபுல்லா வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வரைக்கும் நீங்க வந்து கிளியரா இருக்கணும். ஹையர் செகண்டரி லெவல் வரைக்கும் நீங்க கிளியரா இருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க வந்து பிசிக்ஸ் இல்ல சயின்ஸ்ல படிச்சிருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா இப்ப மேக்ஸ்லயே வந்து அல்ஜிப்ரா அப்படின்றது 6th வந்து இருக்கு, 10thலயும் இருக்கு, 12thலயும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து கேட்டா உங்களால சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வரும். ப்ரிப்பேர்டா இருக்கணும். கண்டிப்பா. ஆமா, சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிமா, நன்றி. இப்போ வந்து எல்லா சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸுமே 6th இருந்து 12th வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றீங்க. இப்போ இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? அதுக்குன்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சைல்ட் டெவலப்மெண்ட் பெடாகோகின்றது ஒரு சப்ஜெக்டே இருக்கு. சோ மார்க்கெட்ல அதுக்கான புக்ஸ் இருக்கு, சைக்காலஜிக் புக்ஸ் இருக்கு. தென் இவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா பிஎட்ல ஆல்ரெடி இவங்க படிச்சிருப்பாங்க. டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல இவங்க வந்து அந்த சைக்காலஜின்ற பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றீங்க இல்லையா? சோ பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இல்ல, அவங்களுக்கும் வந்து டீச்சர் ட்ரைனிங்ல அது ஒரு இதுவா இருந்திருக்கும், சப்ஜெக்டா இருக்கு. அந்த சைல்ட் டெவலப்மெண்ட் பெடாகோகின்றது ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கு, அவங்க அதை படிச்சிருப்பாங்க. பட் இங்க அத கொஸ்டின்ஸா வரும்போது அதுல வந்து ரொம்ப டெப்தா வர்றதுனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஓகே, இதுக்கு எப்படி சார் வேற என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அவங்க? சைல்ட் டெவலப்மெண்ட் பெடாகோகி இல்ல, ஐ மீன் டீச்சர்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கே சொல்றேன். டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்றது 2 ways are there. 2 வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அவங்க வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது பண்ணலாம், புக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொரு நேயர் லைன்ல இருக்கார். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மணிகண்டன் மேடம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க. அதாவது மேடம், இப்போ வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி பேசிக் மார்க் வச்சு நீங்க போஸ்டிங் போடுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? எந்த எக்ஸாம்? 10th மார்க் வச்சும் 12th மார்க் வச்சும் டிகிரி மார்க் வச்சும் ஒரு கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் போடணும்னு சொல்லிருக்கீங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்லல. அதாவது டெட் எக்ஸாம் முடிச்சிட்டு நீங்க என்ன ஹலோ சொல்லுங்க மேடம். அதுல 60% கட் ஆஃப் தான் சொல்லியிருந்தது. உங்களோட 10th மார்க் வச்சோ 12th மார்க் வச்சோ சொல்லல. ஓகே ஓகே மேடம். எனிவே உங்க கேள்வி சொல்லுங்க சார். அது மேடம், அது மாதிரி மார்க் பேஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன்.
வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 60% கட் ஆஃப் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறீங்க பாத்தீங்களா எக்ஸாம். ஆமாங்க சார். அதுலதான் வந்து 60%. மத்தபடி வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்கூலிங்லயோ நீங்க 10th-லயோ 12th-லயோ யூஜுவலியோ மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் இருந்தாலே எலிஜிபிள் தான் நீங்க. ஓகே ஓகேங்க சார். சரிங்களா? சோ ஒரு தப்பா புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் வந்து 60% வந்து 10th 12th இருக்கிற கண்டிப்பா. அது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்ல ஒரு கிரைட்டீரியா இருக்கு, மார்க்ஸ் 10th-ல இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கணும், 12th-ல இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி நினைச்சிட்டு இப்ப எப்படி சார் கரண்ட் அஃபேர்ஸ் ஜெனரல் நாலேஜ் பத்தி எல்லாம் கூட क्वेश्चंस வருமா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்றத பொறுத்து நிறைய வர்றதுக்கு, ஏன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாவே தான் அது இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹிஸ்டரி இல்ல ஜியோகிராபி அதே மாதிரி பாலிட்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் தான், எல்லாருக்கும் அது தெரிய வேண்டியது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதோட எந்த வருஷத்துல அந்த அவார்ட்ஸ் வாங்கினாங்க, சரிங்களா, என்ன அவார்டு, அந்த அவார்டோட பேர் என்ன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலக்கியம்ல இதெல்லாம் இந்த பாட்டு யார் எழுதுனது, இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் நிறைய வருது. சோ அதுக்கெல்லாம் வந்து இவங்க அவங்கள தகுதிப்படுத்திக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வயது முதியவராக விக்ரம், ஆர்யாவுடன் காதலா, நயன்தாரா விளக்கம், விஷாலை தொடர்ந்து தயாரிப்பாளராகி இருக்கும் சூர்யா, இன்னும் பல சுவையான தகவல்கள் இன்று மாலை 5:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிவியின் வெள்ளித்திரையில் காண தவறு. பொண்ணு சேர்ந்து வந்தா சேலை நகை பேசு முன்னு மேடை போட்டு கத்துவானடி. இவன் 4 பேரு சேர்ந்து வந்தா மேலும் கீழும் பெண்ணுடலை வார்த்தை கொண்டு குத்துவானடி, கெட்ட வார்த்தை கொண்டு குத்துவானடி. ஒரு பெருக்கி படம் பிடிக்கும் நடைபேசி கரம் பிடிச்சு தெரு தெருவாய் அலைவானடி. அதில் கிடைத்தவளின் உடல் அழகை படத்தகவல் வலைதளத்தில் உலவ விட்டு கலைவானடி. வெள்ளி வரை இரவு 8:30க்கு உங்கள் ராஜ் டிவியில் கம்ஃபர்ட் ஒன் ரின்ஸ் ஃபேப்ரிக் கண்டிஷனர் வழங்கும் மாமா விஜயம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பயோகிராஃபி. உங்கள் ராஜ் டிவியில் காண தவறு. நேயர்களே, என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சார் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு இல்லையா, இல்ல சப்ஜெக்ட் வைஸா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுங்க. அது எப்படி வந்து எப்படியும் 6th-ல இருந்து 8th வரைக்கும் படிக்கணும், இல்ல ஆல்மோஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பா அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. எப்படி வந்து அவங்க கொஞ்சம் டெக்னிக்கலா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னாக்கா என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நார்மலா ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ, ஸ்கூல் சில்ட்ரன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ எக்ஸாமுக்கு, அதே ஒரு பயத்தோட தான் வந்து இப்போ டீச்சர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இது ஆல்ரெடி நம்ம படிச்ச சிலபஸ், நம்ம ஸ்கூலிங்ல வந்து ஃபுல்லாவே படிச்ச சிலபஸ். இத கொஞ்சம் டெக்னிக்கலா எப்படி அப்படின்னா, இப்போ அதே மாதிரி புக்ஸ அப்படியே ரீட் அவுட் பண்ணிட்டோ இல்ல வந்து அத மனப்பாடம் பண்ணிட்டோ படிக்காம
கான்செப்ட் வைஸ் அது புரிஞ்சுட்டு படிக்கணும். கான்செப்ட் வைஸ் இப்போ வந்து நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ எங்களோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து காலேஜ்ல சொல்றது என்ன 5W1H அப்படின்ற கான்செப்ட் சொல்லுவாங்க. வாட், வேர், வை, வென், ஹூம், ஹவ். சோ இந்த கான்செப்ட் வச்சு இப்போ ஒரு ஹார்ட் அப்படின்னு இருக்குன்னா வாட் இஸ் ஹார்ட், ஓகே, ஹவ் இஸ் ஹார்ட் ஃபங்க்ஷனிங், ஓகே, அண்ட் வேர் இட் இஸ் யூஸ்ட், அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால அது என்னென்னலாம் வந்து பயன்படுது, ஹவ் இட் இஸ் யூஸ்ட். இந்த மாதிரி கான்செப்டுவலா அவங்களே வந்து அதை ஃபர்ஸ்ட் அசிமுலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு கான்செப்ட பார்த்த உடனே அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தென் அது உங்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டம் அப்படின்றதே தெரியாது. ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, குட் ஈவினிங் மேம். என்னோட நேம் இலக்கியா. சொல்லுங்க மேம், உங்க கேள்வி சொல்லுங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். டெட் எக்ஸாம்க்கு நாங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்களா? டெட் எக்ஸாம்களுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்கன்றாங்க. பிஎஸ்சி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அலைடு இப்போ வந்து சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நோட்டிபிகேஷன்லயே கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அதாவது அந்த அனெக்ஷர்ல கொடுத்திருக்காங்க. அந்த அனெக்ஷர்ல அவங்க பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க, பிசிக்ஸ் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை படிச்சிருக்காங்க. அதை படிச்சவங்க வந்து ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி, ஈக்குவலண்ட் டு பிசிக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த அனெக்ஷன்ல வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? சோ உங்க டிபார்ட்மெண்ட் என்னவோ நீங்க அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து நீங்க பாக்கும்போது உங்களுக்கு அந்த உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா வந்து சயின்ஸ் அப்படின்னும் போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு நீங்க அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்னெல்லாம் அவங்க வந்து மேஜர் எடுத்திருக்காங்களோ அது கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்து தான் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. சோ இதுல வந்து இவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எக்ஸெப்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? இந்த டிகிரிக்கு படிச்சவங்க வந்து டெட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிலாம் இல்ல. ஈக்குவலண்ட் டிகிரி அப்படின்ட்டு அவங்க கேக்குற கேள்வி வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இதுல வந்து நான் இது எழுத முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒமிஷன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி இந்த டிகிரி படிச்சவங்க வந்து எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருக்காங்க. அது வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் இந்த கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ்ல ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு டாபிக் கேள்வி நிறைய இருக்கு. யாரும் எல்லாருமே எழுதலாம் அந்த எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா? சோ லாங்குவேஜ் பார்ட் பாத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி லாங்குவேஜ் வந்து இதுல ஐ மீன் எழுதலாம் சார்? என்னென்ன லாங்குவேஜஸ் இதுல கொடுத்திருக்காங்க? இதுல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது, மலையாளம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து தமிழ் தான் நம்மளோட மதர் டங், நம்ம ஸ்கூல்ல தமிழ் படிச்சிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தமிழ் ஆப் பண்ணி எழுதுறது நல்லது, அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பொறுத்தவரை. இல்ல அவங்கவுங்க என்னென்ன மீடியம்ல படிச்சாங்களோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆப் பண்ணி எழுதலாம். இப்போ நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாம் வந்து எப்படி என்ன மாதிரி கோச்சிங் சொல்லி கொடுப்பாங்க? அவங்க இப்போ பாத்தீங்கன்னா சூஸ் பண்றது முதல்ல இன்ஸ்டிடியூட் கோச்சிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 months டியூரேஷன் இல்ல 3 months டியூரேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, 6th to 12th இருக்க சிலபஸ் நம்ம வீட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதை வந்து திருப்பி வந்து ஒரு கிளாஸ் ரூம் லெக்சர் மாதிரி வைப்பாங்க. லெக்சர் மாதிரி வச்சு அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரெகுலரா அந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றாங்க. சோ ஸ்கூல் மாதிரி அங்கேயும் வந்து டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்பா எக்ஸாம்ல எப்படி வருமோ அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பா கொடுத்து இதுல இருக்கிறது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस தான் இல்லையா? ஆமா, இதுல இருக்கிறது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस. சோ அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ வீட்ல படிக்கிறதோட அங்க ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி போய் சேர்ந்தாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இப்போ இதுல வந்து மேத்ஸ் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அப்ப பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேத்ஸ் கண்டிப்பா டஃபா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க, சயின்ஸும் क्वेश्चंस ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே வந்து எக்ஸாம்ஸ் எழுதறதில்ல. சோ அவங்க எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கு, நான் வந்து லாங்குவேஜ் தமிழ் படிச்சிருக்கேன், நான் வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒரு சில பேருக்கு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர் லைன்ல இருக்க. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் கலைவாணன் மேடம். சொல்லுங்க சார், உங்க क्वेश्चन சொல்லுங்க. நான் மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன் மேடம், பிஎஸ்சி. சரி, இப்போ வந்து எனக்கு வந்து டெட் எலிஜிபிளா என்னன்னு தெரியல மேடம். நான் பிஎஸ்சி வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில முடிச்சேன். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கீங்க, நீங்க எலிஜிபிளா இல்லன்னு கேட்கணும் இல்லையா உங்களுக்கு? நீங்க முதல்ல நீங்க அப்ளை பண்ணீங்களா முதல்ல? எஸ் மேடம், நான் அப்ளை பண்ணிருக்கேன் மேடம். சரி, ஓகே சார் பதில் சொல்வாரு இந்த கேள்விக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சார், இப்போ இந்த நோட்டிபிகேஷன் நீங்க படிச்சீங்களா?
சார். நோட்டிபிகேஷன் அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இப்போ நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து கிளியரா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அனெக்ஷர்ஸ்ல பார்த்து இப்ப தமிழ் இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப பிசிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப பிசிக்ஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் அதர் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பிஎஸ்சி பிசிக்ஸ் அதர் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதெல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் என்னன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் எக்ஸாம், ஈக்குவலண்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல தெளிவாயிடுவாங்க. ஓகே, இவர் வந்து மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன்னு சொன்னார் இல்லையா? சோ அவர் வந்து கண்டிப்பா எலிஜிபிள் தான் இல்லையா? என்ன அதாவது இப்ப மைக்ரோபயாலஜி அப்படின்னும் போது இப்ப பாட்னி ஜுவாலஜில பாத்தீங்கன்னா பிளான்ட் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி எல்லாமே இருக்கு. சோ அவங்க அதை வந்து கிளியரா பாக்குறது இல்ல. அது பார்க்காததுனால அவங்களுக்கு அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அவங்க கொடுத்த அந்த நோட்டிபிகேஷனை பார்த்தாலே வந்து கண்டிப்பா எக்ஸாமோட நோட்டிபிகேஷன், ஆமா நோட்டிபிகேஷன் படிச்சாலே எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. அதுல இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் சொல்லும் போது நம்ம கேக்குறோம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 50 ரூபா அப்படின்னா ஓகே நம்ம அதை எடுத்துக்கலாம். பட் இது எலிஜிபிள் இல்ல அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லி அதை நம்பி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நோட்டிபிகேஷன் பார்த்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோ த்ரூ பண்ணாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் என்னென்ன நம்ம எந்த கேட்டகரியில நம்ம வந்து அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு. சோ நம்ம இந்த மேக்ஸ் சயின்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? மேக்ஸ் அப்படின்னாலே சில பேருக்கு பயமா இருந்திருக்கும். சோ சயின்ஸ் அப்படின்னாலே என்ன மாதிரி क्वेश्चंस வரும் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. மேக்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்தவரையிலும் பேசிக்ஸ்ல இருந்தே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து பேசிக் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால மட்டும்தான் அந்த மேக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்னு ஃபீல் பண்றாங்க. ஈவன் எனக்கும் வந்து மேக்ஸ் டஃப் தான், எல்லாருக்கும் மேக்ஸ் டஃப் தான். அதை வந்து நம்ம பண்ணல, அதை ஒர்க் அவுட் பண்ணல, நம்மளால வந்து பிராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா எனிவே we are going to miss that opportunity. நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ண போறோம். இந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதி ஆகஸ்ட் அப்படின்றது, அதாவது யாரெல்லாம் வந்து ஆசிரியர் ஆகிறதுக்கு தகுதிப்படுத்திக்கணுமோ அவங்க எல்லாம் அதை படுத்திக்கணும். எப்படி அப்படின்னா இந்த பிராக்டிஸ் மூலியமா, மேக்ஸா இருந்தாலும் சரி சயின்ஸா இருந்தாலும் சரி நம்ம எடுத்து படிக்கணும், புக்ஸ் எடுத்து படிக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி கான்செப்ட் எப்படி வந்தது, ஏன் இதெல்லாம் வந்தது, இதை நம்ம எப்படி போட்டு பார்க்கணும், மேத்தமெட்டிக்ஸ் இதோட பேசிக்ஸ் என்ன. டைம் நிறைய இருக்கு, டைம் இன்னும் 1.5 months இருக்கு. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கூட ஈஸியா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதலாம். சோ ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே இதுக்கு தேவை. ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன மாதிரி சொல்றீங்க? இப்ப ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அதாவது வந்து இப்ப இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப கோச்சிங் தரப்போ இப்ப மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேதிக் மேத்ஸ் அப்படின்றத பத்தி ஒன்னு சொல்லி கொடுக்குறோம். வேதிக் மேத்ஸ் ஒன்னு இருக்காமா? வேதிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லி கொடுக்குறோம். சோ பேசிக் மேத்ஸ வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு क्वेश्चनக்கு வந்து மினிமம் 30 செகண்ட்ஸ் தான் டைம் எடுக்கணும். எடுத்தாதான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா வந்து क्वेश्चंस நிறைய இருக்கும், டைமிங் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேதிக் மேத்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்ம கத்துக்கும் போது அந்த மேத்ஸ் வந்து ஈஸியா நம்ம பண்ண முடியும். ஓகே, சோ இந்த நிகழ்ச்சியில வந்து டெட் எக்ஸாம் பத்தி நீங்க ரொம்ப விரிவா சொன்னீங்க. நேயர்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றி சார். அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு கொடுத்து நம்ம விரிவா பார்த்தோம். நம்ம மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம்.